வெல்கம் பேக் டு பெட்டர் ட்ரோலர்ஸ் 5. இன்றைக்கி நம்ம என்ன ஆட போகிறோம் கேட்டிங்கன்னா அனிமே பவர் டைகூன். இந்த கேமில் அப்படி என்னடா சிறப்புன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு தெரியல, நான் போய் பார்த்தா தெரியும். இப்போ ஏன் நீ சூப்பர் ஹீரோலாம் இருக்கே, ஏன் அனிமே எடுத்தாரு கேட்டிங்கன்னா தெரியல, சும்மா இருந்துச்சு. கேம் பிளேக்காக ஒரு கண்டென்ட்காக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இது அவ்வளோ நல்ல கேம்லாம் இல்லை. ஓகே, சேசா பேப்பர் எடுத்துக்கலான்னு இருக்கேன். இல்லை ஜெய்சா வேணே ஓகே தான். என்ன பண்ணு இப்போ? ஹலோ யுவர் ஸ்டார்ட். இந்த மாடித்தப்போ இந்த மட்டும் காசு வர ஏற மாட்டுதே. இப்போ நேற்று வந்து நான் கிராண்டியோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன், யாரெல்லாம் பார்த்துன்னு சொல்லுவேன். ஐயோ ஏதோ வளரடே. ஓகே, நான் இப்போ சேஞ்சாவோட பவர் எடுத்ததுனால எனக்கு வந்து இது எடுத்தோட காமல் கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து தான் கொடுக்க முடியுது. இல்லை காசு சம்பாதிச்சு போய் எல்லாத்தையும் வாங்கணும். கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஐ மீன் வரணும்ல. சரி, போத்திக்கான 2 விஷயம் இருக்குது, நான் அதை வாங்கிட்டேன். ஸோ அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு போக வேண்டியதான். 3000 ரூபாயாடா, அந்த காசுலாம் இல்லைடா, ப்ளீஸா கொடுங்கடா. அடுத்தது என்ன கேம் ஆடலான்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அவ்வளோ சொல்லுவீங்கனாலே தெரில. எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்காங்களே. ஜம்ப் பூஸ்டும் இருக்குது, பரவாயில்ல, நாட் பேட். என்ன பண்ணுறது? ஓகே, அதனால் மற்றவங்க பறந்து கூட போக முடியும். ஆனால் யாருமே இப்போ செகண்ட் மாடியில் இல்லை, ஏன்னா தேர்ட் மாடி வரைக்கும்லாம் பறக்க முடியாது. ஓகே, என்ன பண்ணுன்னு தான் இப்போ தெரியல. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஹையாலாம் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வாட்டர் பீட்டிங் மட்டும் இந்த திருடிட்டு வந்துட்டேன். இப்போ நான் தேர்டு இது இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடைக்கல. சின்னதாக ஒரு இது சேஞ்ச் ஆகுதுப்பா, வேஸ்ட்டு. சேஞ்ச் ஆப் பண்ணிச்சா காம்பத்தை விட ரொம்ப மோசம். இப்போ நான் அடுத்த இது கொண்டதுனால இப்போ நான் வந்து வால் கட்டிட்டு இல்லை கிராத்தர் கட்டிட்டு வால் கட்டிட்டு லாஸ்ட்டாக இது பண்ணலான்னு இருக்கேன். என்னடா பார்த்து பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன் அன்பை அப்படியே வளர்ந்துக்கிறேன் எப்படி வாயால். சரி, ஓகே, என்ன பண்ணுது? நான் ஒருத்தன் ஹையர் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஹையரா ருசி ஹையர் பண்ணலான்னு இருக்கேன். அவன் பேர் தான் மாலக். டம்பி தான், அவ்வளோதான். டம்பி அவதான் நான் இது பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அவனை ஹையர் பண்ணேன்னா எனக்கு சைடு சப்போர்ட் தான். ஏன்னா யாராவது ஓவர் நேரத்துக்கு பேச முடியல, அதான் வாய்ஸ்க்காக. ஒருத்தர் மாலக்குன்னு நான் ஒருத்தனை ஹையர் பண்ணலான்னு இருக்கேன். அவனை ஹையர் பண்ணி நல்லா இல்லையா ஃபயர் ஹையர் நல்லா இருக்கா ஹையர் பண்ணிடுவேன், நல்லா இல்லையா ஃபயர் பண்ணிடுவேன். சேர்க்கலாமா சேர்க்க வேண்டியதுன்னு உங்கள் சாய்ஸ் ட்ரோலர்ஸ். சரி ட்ரோலர்ஸ் பாருங்க, மாலக்கு வேணுமா வேணாமான்னு. ஓகே, கோகு மாக்குன்னு எவனோ ஒருத்தருக்கான். ஓகே, இதான் வாட்டர் பீச் ரூபாவது தெரிஞ்சா சார் தான். பாஸ் காணும்.
அங்க இருக்கான பாஸ் நமக்கு ஏன் கவலை நம்ம பாஸை பார்த்து கேட்க முடியும் சரி போய் பார்ப்போம் பாஸ் தானே அடி வாங்கி சாவதான் போலாம் இந்த வீடியோக்கு நீங்கள் 100 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னு நினச்சேன் இது ஒரு செகண்ட் பார்த்தா நான் இன்னொரு ஒரு அனிமே போட்டாடுறேன் இது கொடுக்க மாட்டீங்க நான் அடுத்த கேம் பிளே கிராப் பண்ணணும் அடுத்து என்ன கேம் பிளே பண்ணணுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க அதே என்னத்தை இவ்வளோ நான் நீங்கள் இந்த 5 நிமிஷம் இல்லை வேணாம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எமோஜி போட்டுருப்பாங்கப்பா என்ன எமோஜி இந்த எமோஜி போட்டுருப்பாங்க நம்ம இனிமேல் அவன் ஹையர் பண்ணலன்னா அதே மாதிரி ஹையர் பண்ணதுக்கும் இந்த எமோஜி போட்டுருப்பாங்க ஓகே வார்த்தை பீட்டிங் வச்சு ஒரு கதையை முடிச்சிடலான்னு இருக்கேன் முடியுமா கொஞ்சம் என் கற்று வச்சு இந்த மொத்தத்தையும் நான் வந்து கத்திட்டு கேட்பேன் போடு அவளை அப்படியே போடு போடு தலையில அவ்வளோதான் தலையில தலைமையில பேசிருக்கான் நான் பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் என்னது பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் பவர்ஃபுல் பிளேசஸ் எப்படி எனக்கு செட் ஆகுதா ஏன் நம்ம பேசக்கூட போல நான் ஏன் பேசல ஓகே கைஸ் நான் எப்படியோ ஒரு அதிகமான சூப்பரான அப்டேட் எப்படியோ பண்ணிட்டேன் அதிக நிமிஷம் போயிடுச்சு இதனால சத்தியமாக ரொம்ப நேரம் போயிடுச்சு இதனால ஓகே ஆனால் நான் இடத்த வாங்கிட்டேன் அவ்வளோதான் என்ன இது மாப்பு பாருங்க கைஸ் நான் தான் சீன்சா மேனோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இப்போ நான் தான் காடிஸ் ஆடா எவன் வந்தாலும் நான் தான்டா லியோ எவன் வந்தாலும் அழிச்சிருவேன்டா பக்கத்தில் வர ஒரு நாய் கத்திட்டு இருக்கு உண்மையான நாய் தான் சொல்கிறேன் ஒரு உண்மையான நாய் வந்து வெடி எடுத்துறேன் கத்திட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா கேட்டிங்கன்னா கேட்குது கண்டிப்பாக கேட்கும் ஏன்னா என் வயசை விட அதோட வயசு இங்கே சத்தமாக இருக்கு சுபா முடியலை ஓகே நம்ம வேண்டிய மட்டும் எடுத்துப்போம் செயின்ஸா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜம்ப்பு பஞ்சு ஓகே என் மூச்சு பார்க்க அழகாக இருக்குல்ல ஓகே போ டிக்கி டிக்கின்னு எனக்கு சொல்லணும் மேலே எப்படியும் வந்தாச்சு இதான் லாஸ்ட்டு மாடி இதோட முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது ஒரே ஐடியா முடிஞ்சது தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன் ஃபியர் ரோடா என்ன இது என்னங்க இது ஃபியர் ரோடுங்க ஏதோ வந்துச்சு ஆனால் சத்தியமே கேட்கல டேஷா என்ன டேஷு என்ன டேஷுன்னு கேட்குறேன் என்ன ஏதாவது தாக்க தாக்க முடியுதுண்ணே அது பிரச்சனை இல்லை ஏதாவது சவுத்துக்குள்ள போக முடியுது இப்போ நான் வீட்டுக்குள்ள ஆனந்த கரெக்டாக வெளில விட்டேன் சவுத்தில் அப்படின்னா மற்றவங்க பேசிட்டு போக முடியுமா லாஸ்ட் அப்புறமா ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு காசு சம்பாதிச்சு முழுசாக வாங்கிப்போம் எல்லாத்தையும் நாய் தொலை தாங்க முடியல யாராச்சும் கத்தி போய் தூக்குங்களா யார் அங்கே நம்மளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் நமக்கு வேண்டிய அளவுக்கு காசு வந்துச்சு நான் திரும்பியும் ஸ்கிப்டாக பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணல ஸ்பீட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் ஸ்பீடாக பண்ணுறேன் நான் நீங்கள் இதை ஆடும் போது இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா கிராணி வியூவுக்கு 57 வியூஸ் ஷார்ட்ஸுக்கு நிறைய வியூஸ் தான் வீடியோவுக்கு மொத்தம் 50 எவ்வளவு ஐயோ 57 வியூஸ் எனக்கு இருக்கிறது 6 சப்ஸ்கிரைபர் எப்படி தான் தெரியல வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் எப்படி ஆச்சு அப்படி ஊற்றுருவோம் மக்களே 57 பேரில் இருக்க 7 பேர் 6 பேர் 57 பேர் எனக்கு 6 பேர் லைக் பண்ணால் கூட அது கூட வேணாம் 10 பேர் லைக் பண்ணால் கூட நான் சந்தோஷப்படுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட நான் சந்தோஷப்படுவேன் ப்ளீஸ் பண்ணுங்கள் 57 பேருங்க அதில் வெறும் 10 பேர் ஜஸ்ட் 10 பேர் யாராச்சும் பெரிய மனுஷன் இருக்க 10 பேராச்சும்
சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க மக்களே. அழுவ வைக்கிறாங்களே, ப்ளீஸ் மக்களே, கெஞ்சித்தேன், கூத்தாடித்தேன், எப்படியாச்சும் பண்ணி விட்ருங்க. நமக்கு நான் அது அந்த பெரிய அந்த 10 பேர், அந்த 57 வியூஸில் யாராச்சும் 10 பேர் பெரிய மனசு உள்ளவங்களா இருப்பீங்க. எல்லாருமே பெரிய மனசு உள்ளவங்களாம். அந்த பெரிய மனசு உள்ளவங்க ஒரு 10 பேர், யாரோ ஒரு 10 பேராச்சும் சப்ஸ்கிரைப் பற்றி அமுத்தி விட்டுன்னு போயிருங்க மக்களே. ஹைப்பு கூட வேணாம், வெறும் இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ திரும்பி ஏற்ற வேண்டிதான். வெயிட் கரோ. ஓகே மக்களே, நமக்கு காசு கிடச்சிச்சு, வாங்க போய் பண்ணுவோம். பரவாயில்ல, ஜம்ப்பு ஓடாது. பாஸ் அடிச்சதுனால எனக்கு ஜம்ப் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க. லாஸ்ட் ஒன்று எப்படியோ வாங்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஒன்று பேங்க்குக்கு போய் என்ன காசாரா போட போகிறேன். என்கிட்ட அக்கௌண்ட் கூட இல்லை. என்னாச்சு? வெயிட் அ மினிட். என்ன தலை, என்ன ஆச்சு? நான் பார்க்கவே இல்லையே. நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் இனிமே இருந்தாங்கன்னாச்சு அவங்க மேலே இது பேங்க் அட்டாக் ஆகும் போல இருக்கு. நல்லா இருக்கே. சரி, ஏதாச்சும் தேவைப்பட்டா வச்சுப்போம். ஓகே, நம்ம போய் ஏதாச்சும் அட்டாக் பண்ணோம். ஏன் திரும்ப அந்த இடத்துல வெடிச்சிது? ஏன்னா அந்த இடத்துல என் மார்க் இருந்ததுனால தான் வெடிச்சிது. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சு பக்கத்தில் ஏதாச்சும் இனிமேடா கண்டிப்பாக டொமேல். எனக்கு இது வரைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு நெக்ஸ்ட்டு வேறு என்ன பேங்க்கு, இன்னும் ஏதோ பெல்லூஜி ஏதோ வந்துச்சு. அது பிஏன்னு எனக்கு அது என்னன்னு தெரில. அது மட்டும்தான் இதில் இருக்க உறுப்பியானது. ரீஜெனரேஷன் அது சூப்பரானது, ஒத்துக்கிறேன். ஆனால் டேஷை விட்டு கொடுக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம காசுக்கு இன்னும் கொஞ்சோண்டு இது பண்ணால் முடிஞ்சிச்சு. சரி வாங்க, இப்போ நான் அட்டாக்கிங் மூடில் இருக்கேன். எல்லாத்தையும் போய் ஸ்டெடி மாதிரியே வெட்ட போகிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் வர வச்சுட்டேன். இப்போ நான் அட்டாக்கிங் மூடா. ஜீவனேஷ் சம்பவம் ஸ்டார்ட்ல. ஜீவனேஷா மின்டல் சம்பவம் ஸ்டார்ட்ல. அழிவு கட்ட மென்டல் பாயலுவேன், கொடூரமாக அடிப்பேன். நான் சொல்ல வேண்டியதுக்கு இவ்வளோ பேச்சு பேசல. ஏதாச்சும் லைக் பண்ணிவிடுங்க. சரி, நம்ம சொன்னல இது தலை போத்தாங்கன்னு பார்த்தீங்களா? முன்னாடி வாழ்க்கை என்னவா? யாருக்கு இந்த பவர் இருக்கும் தெரியலங்க. நான்லாம் அனிமேலாம் பார்க்க மாட்டேன். டீமன் ஸ்லேயர், ப்ளூ லாக் இது மட்டும்தான். அது கோஜோ தானே? அது கோஜோ தானே? ஆமாங்க, அப்படின்னா கோஜர் பவரா இது? பரவாயில்லையே, அவள் பவர் கூட அதிகமாக தான் இருக்கும். என்னன்னு பார்ப்போம். இதோ புதுசா பேங்க். ஐயோ, தைரியமாக நிற்பண்டா. நான் நினைச்சியோ விழுவே மாட்டேனே. அப்படியே ஊடாக இது அடித்தா கூட பறந்துடா போய். என்னங்க இவன் என்ன பண்ணுறான்? போங்கடா சின்ன பசங்களா. ஐயோ, என்ன இப்படி அடிக்கிறான்? ஏய், எவன்டா அவன்? என்கிட்ட 100 கை இருக்குடா, ஒரே அடி. ஓ, அப்படி விட மாட்டேன்டா. எங்க ஆளை காணோம். அவனுக்கு ஹெல்த் கம்மியாயிடுச்சு. ஆனால் எனக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஐயோ, அவள் செத்துட்டா. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு சாக போகிறேன். ரீஜெனரேஷன் ஓடு. அப்பா, ஐயோ, எவனோ ஒரு பில்டிங்கு. எந்த இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். எந்த இருக்குமோ தெரில. அப்பா, எவனோ ஒன்றும் தெரில. சரி, கொஞ்ச நேரத்துக்கு ரீஜெனரேட்டர் வச்சு போ. நெட் லேக் சாம்பார் ஆப்பு. எவ்வளோ நேரம் நெட் லேக் ரொம்ப கடுப்பே தெரியும். எவ்வளோ நேரம் நானே பார்த்துக்குவேன். சரி, நான் எங்கே இருக்கேன்? 6 நிமிஷம் நான் நெட் லேக். அப்பா, 4 தெரிஞ்ச மாதிரி எப்படி கவிஞ்சேன்னே தெரில. சரி, ஒரே அடி 2 பேரும் நாக் அவுட்டு, அவ்வளோதான். ஏய், நீங்களும் ஏன் பவரை பாருங்கடா. நீங்களும் அவன் எனக்கு அவன் கையில் வச்சிருக்க பார்த்தா தான் பயமாக இருக்கா. மற்றபடி அவன் பார்த்தாலும் எனக்கு ஒரு இதுவும் இல்லை. இதெல்லாம் ஓகே.
தெரியல. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே நேற்று 87 வீடியோ இருந்துச்சுல பார்த்தீங்களா? அதை இன்னைக்கு பார்க்குறவங்க யாராச்சும் போய் பார்த்தீங்களா? சீக்கிரமாக போய் பாருங்க. அப்படா நான் வளரனே. நம்ம ஒரு வாரம் 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சோன்னாச்சேன். அதை அடிக்க மாட்டோம். லக்லி நம்ம மக்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே பாஸ் வரணும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா 1 மாதம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைச்ச திருப்பி அந்த பவரை யூஸ் பண்ணி பார்த்தா ஒரு பவரும் உருப்படியாக இல்லை. இந்த பவர் வந்து ஜஸ்ட்டு பெருசாக ஏதோ அனிமேஷனும் பயங்கரமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, ஏதோ ஃப்ளேம் பீத்தின்னு இருக்கு, பார்த்தா யூஸ் ஆகும் போது நினைக்கிறேன். நல்லா இருக்கே. நீங்கள் இவங்க மேலே ட்ரை பண்ணுவோம். போடு. ஐயோ என்ன அட்டாக் பண்ண பார்க்கலாம். போடு பேங்க். ஐயோ இல்லா பவர் சமயம் மிஸ் ஆகிட்டுருக்கான். என்ன இது? அப்பா எப்படி ஆகும்? என்ன ஹீலிங் பவர் இருக்கே. ஐயோ குழஞ்சிட்டு இருக்கே ஹீலிங் பவர். ஆஹா டெட்டாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டா. இப்போ என்ன பண்ணுறது? வா நான் விழி வேண்டும் நினைத்தாயோ. என்ன டீ குடிச்சிக்கிறேன். ஓகே, யோஃபி ஆச்சு காஃபி ஆச்சு. நான் தாண்டா இங்கே லியோ சமையல் என்ன பவருங்கள. ஓ அவன் இது யார் பேசுன்னு தெரில. சரி சும்மா போயிட்டு வருவோன்னு வந்தேன். வாட்டர் பீட்டின் தான். வாட்டர் பீட்டின் அது பார்த்தா இல்லை. தண்டர் பீட்டின் இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி தாண்டிடுவா ஆடும்போது செம்மையானது. ஓகே, வாட்டர் பீட்டின் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஸ்பீடாக ட்ராவல் ஆக இதுதான் தேவைப்படும். ஓகே, ஃப்ளேம் பீட்டினோடு தண்டர் பீட்டின் இதான். அப்புறம் என்ன நிசக்கியா. ஐயோ நேம மனத்தனே. அவன் வச்சிருப்பான் அந்த பவரை. பிளட் பேங்க் இங்கே இருக்கட்டும். அந்த டேஷுக்கு பதிலாக இது மாற்றிடலான்னு இருக்கேன். சரி, ஃப்ளேம் பீட்டிங் வேணாம், எனக்கு தேவைப்படாது. டிரான்ஸ்மிஷன் ஆயிரும். ரொம்ப நேரமாக ஒருத்தன் திரும்பி என்கிட்ட விளாண்டுட்டு இருக்கான் பாருங்க. நான் அட்டாக் பண்ண பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியல. அவன் நான் சும்மா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்ன முடியாது. தப்பிச்சிரு. டேய் ஐயோ எது இருக்கு? எல்லா பொண்ணும் போயிடுச்சுங்க. அந்த இது தண்டை பீட்டிங் அந்த பீட்டிங்னா இடத்துல எல்லாம் போச்சு. இதுதான் விட மாட்டேன். நான் பழி வாங்குவேன். இது ட்ரோலஸ் மேலே சத்தியம். ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னு எக்ஸ்பீரியன்ஸ்க்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாகணும். ஏன்னா அந்த ஃபைட் பேட்டில் என்னோட ரிவெஞ்சை பொறுத்து தான். என் அவெஞ்சர்ஸை பொறுத்துல விஜயானை விட வாடா சண்டைக்கு வாடா. பேங்க் போட்டேன். மக்கள் அப்போ பேங்க் போட்டதுக்கப்புறம் இவன் வந்து எங்கே இருந்தானா அதெல்லாம் பேங்க் அடிக்க ஆரம்பிச்சாடா. இவன் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிட்டு ஓடிட்டு அவனும் அடிச்சுட்டே இருக்கான். ஒரு மேலே அவன் பறக்க விட்டு வெளில வந்து பார்த்தா எனக்கு காத்து காணும். ஐயோ ஓடா மக்களே ஓடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி போனான். நல்ல திரும்பி வந்துச்சு. திரும்பி அவன் எங்கே இருக்கான்னு தேடி அவன்கிட்ட போத்து பார்த்தா அவன் காணோம். அதுக்கப்புறம் ராசைங்க என்னச்சு என் மண்டை மேலே போட அவன் தலை மேலேயே சூழ ஆட ரெட் பேன் அது என்ன பிவர்சல் ரெட் எடுக்க அதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் அவன் கதையை முடிக்கணும்னு பார்த்தா இங்கே ஒன்றா என்ன அடித்து பழக்க ஊற்றுட்டு இருக்கு. நான் அவத்துக்கு ஃபோனில் ரெட் லாக்லாம் விட்டேன். அதுக்கப்புறம் தெரியும் ஹெல்த்து கம்மி ஆயிடுச்சுன்னு ரீஜெனரேஷன் கொடுக்கலான்னு அவன் கிட்ட போத்தான். அடச்சே சரி என் ரிவெஞ்ச் பிளான் எப்படியோ அவனை அடிக்கல இன்னொருத்தனை அடிக்கிறதான். ஆனால் அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். பரவாயில்ல போனால் போதும் உயிரோட ஊற்றுருவோம். என்னடா நீ கோலையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏற்கனவே அவனை பயணமாக அடிச்சுருந்தானே இப்போ இதை திரும்பி அடிக்கிறான். நான் அது அதே மாதிரி நான் முன்னாடி ஒருத்தன் என்கிட்ட சீட்டு இருந்த வீடு நான் போட்டேன். ஸோ இதனால இந்த வீடியோ முடிஞ்சிடு. ஐயோ திரும்பிலாகா சோபா. ஓகே வந்துடுச்சு. ஸ்லாஷ் என்ன வரமாத்துது? ஸ்லாஷ் வரமாத்துது. ஐயோ வந்துடுச்சு. ஸ்லாஷ் டான்ஸ் 3
முக்கி இது வீடியோ போட்டாச்சு. அவ்வளோதான். எப்படியோ சண்டே சாட்டர்டே 2 நாளுக்குள்ளே 2 வீடியோ பார்த்துட்டேன். அச்சீவ்மெண்ட் அடிச்சாச்சு. ஓகே, நம்ம இதை வச்சு டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும்? இதோட முடிப்போம். ஓகே, நம்ம என்னது இது ஏதோ கிடச்சிருந்துச்சு. என்னடா இது? ஏய் நான் என்னடா பண்ணேன்? எடுத்து வீணாக விளாட நான் அடித்து பழக்க விட்டுறேன். செஞ்சுட்டான், சண்டைக்கு வந்துட்டான். ஏன்னாவது அங்கேயே எடுத்தோம். ஓகே, பிளட் டேமேஜ் வேணும், பேங்கிங் இருக்கட்டும், வேறு ஒன்றும் வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ ரீஜெனரேஷன் போட்டு எல்லா கதையும் முடிக்க வேண்டியதான். அதான் என்னடா ஆச்சுங்க? பேங்க்டா, பிளட் டேமேஜா? எங்கே உனக்கு ஒன்றுமே இல்லை. சரி, அவன் செத்துட்டான், அவ்வளோதான். ஓகே, அதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம அதிகமாக லைக்ஸ், ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோ இதிலே நான் இன்னும் 2 அனிமே போட்டு நான் முடிக்க பார்க்குறேன். இல்லைன்னா 1 வச்சு முடிக்க பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. நன்றி சொல்ல ஏதும் இல்லை. அடுத்த என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பெல் ஐக்கனை டிங்னு ஆட்டி விட்டுருப்பீங்க. ஆட்ட முட்டிங்கன்னு நம்புகிறேன். பாப்பா, இன்றைக்கி நான் போய் பார்க்கும்போது கரெக்டாக எத்தனை சப்ஸ்கிரைபர் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கனால அப்பப்போ யூடியூப் போய் பார்ப்பேன்னா யூடியூப்பில் போய் பார்த்தா இப்போ 4 மணி நேரத்தில் 80 சப்ஸ்கிரைபர். அட்லீஸ்ட் இது நான் என்ன கேட்குறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 11 சப்ஸ்கிரைபர். என்னடா வார்த்தைக்கு சப்ஸ்கிரைபர் மாதிரி ஏற்றிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் கைஸ், ஒரு 11 சப்ஸ்கிரைப் பார்த்தா என்ன இப்போ 80 நல்ல உள்ளங்கள் இருக்கீங்களே, அதில் ஏதாச்சும் 11 நல்ல உள்ளங்கள் இருப்பீங்க. லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க கைஸ். அவ்வளோதான். இதை வச்சு ஒரு டான்ஸை போட்டுருவோமா? இந்த வெற்றிக்கு வாய்ப்பாடா டான்ஸை போட்டுருப்போம். அவ்வளோதான். Bye guys. Bye. 10